தோழருக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். எனக்கு பொதுவாக இந்த விழாவில் உடன்பாடு இல்லை. நியாயமாக இந்த விழா எப்படி நடந்திருக்குன்னா, தோழர் தமிழ்ச்செல்வன் விருது பெற்ற சாகித்ய அகாடமிக்கு பாராட்டு விழாவாக நடந்திருக்கணும். பாஸ்கர் சக்தி சொன்னது மாதிரி ஒரு விருது அறிவிக்கப்பட்டவுடன் அந்த விருதாளருக்கு நடக்கிற பாராட்டு கூட்டங்களை விட இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கிற கூச்சல்களும் கூட்டங்களும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நிறுத்தி வைத்த இந்த இடைப்பட்ட காலத்தில் தோழருக்கு ஏன் கொடுக்கவில்லை என்கிற கண்டன கூட்டங்களும் கட்டுரைகளும் எழுத்தாளர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அந்த சிறப்பு தோழருக்கு மட்டும்தான் உண்டு. அடுத்திருப்பது தோழரினுடைய நேரம். அதை நான் அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எல்லோரும் அவரை பற்றி சொன்ன பிறகு மிச்சம் இருப்பது அவர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறார். ஒரு உண்மையை சொன்னால், கேரியரின் உச்சத்தை விட்டுவிட்டு நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன் என்கிற வார்த்தை தோழர் தமிழ்ச்செல்வனுக்கு தான் போகிறது. வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தோழர் சொன்ன மாதிரி அந்த 2 தொகுப்புகளும் அவ்வளவு தமிழ்நாட்டை உலுக்கிய எழுத்து. அதை எடுத்து ஒரு இயக்குனர் வந்து படம் பண்ணிட்டார். அந்த படம் பாராட்டை பெறுகிறது. அந்த கதை தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த கதாசிரியர் என்கிற விருதை பெற்றிருக்கிறது. இவர் எழுத்தாளராக இருந்திருந்தால், எழுத்தாளராக மட்டுமல்ல திரையுலகத்தை ஆளுகின்ற ஒரு கதாசிரியராக இருந்திருப்பார். அப்படிப்பட்ட கேரியரின் உச்சத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக வந்தவர் தோழர். நான் அந்திமலை என்கிற இதழிலே நாங்கள் மாதம் பெருவழிப்பாதை என்கிற தலைப்பிலே ஒரு சாதனையாளர்களை பற்றி எழுதிட்டு வந்தோம். அப்போ நான் எழுத வேண்டியதாக தோழர் தமிழ்ச்செல்வனை பற்றி வந்தது. அப்போ நான் அந்த ஆசிரியர்கிட்ட நான் படித்து பார்த்தேன். அப்போ தான் நான் மொத்த தொகுப்பையும் அவருடைய புத்தகங்களையெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை மறுவாசிப்பு செய்கிற போது நான் அந்த தொடரை இதுவரைக்கும் 23 மாதங்கள் வந்திருக்கிறது. ஒரு மாதம் கூட நான் எழுதாமல் நிறுத்தினதில்லை. ஆனால் ஆசிரியர்கிட்ட கேட்டேன், இந்த மாதம் நான் எழுத முடியாது, தோழர் தமிழ்ச்செல்வனை பற்றி படித்து முடிப்பதற்கு எனக்கு அவகாசம் வேண்டும் என்று 2 மாதம் படிச்சுட்டு நான் 4 பக்கம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் இருக்குது. 2 செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இத்தனை பேர் சொன்னதற்கு பிறகு நான் எதனால் எழுத வந்தேன், எது என்னை எழுத தூண்டியது அப்படிங்கிறத ஒரு இடத்தில் தோழர் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய கோயில்பட்டியிலே குழந்தைகள் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு செல்கிற குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பார்கள். அப்போது மிட்டாய் வண்டி தெருவில் டண்டன மணி அடிச்சுட்டு மிட்டாய் வண்டி வரும். இந்த குழந்தைகள்லாம் அம்மாவின் பேச்சுகளையும் அம்மாவினுடைய கட்டுப்பாடுகளை மீறி வீதிக்கு வருவார்கள். தோழர்களை மிட்டாய் வாங்குவதற்கல்ல, அந்த மிட்டாய் வண்டியை பார்ப்பதற்கு. அவர் எழுதுகிறார், அந்த குழந்தைகள் கையை நீட்டி அந்த கண்ணாடி பெட்டிக்கு வெளியே கையை நீட்டி அதில் இருக்கிற மிட்டாய்களை எடுத்து சாப்பிடுவது போல நமநம என்று கூடிக்கொண்டே சாப்பிடுவார்கள். அந்த நமநம என்கிற சத்தம் பேரொளியாக எனக்கு கேட்டது. அதுதான் என்னை எழுத தூண்டியது என்று நான் கருதுகிறேன் என்று அவருடைய வேர் அந்த ஏக்கமுற்ற குழந்தைகளினுடைய அந்த இயலாமையிலிருந்து தான் அவருடைய எழுத்துகள் பிறந்திருக்கின்றன. இன்னும் அங்கிருந்து தான் தன் பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அனைவரும் அறிவார்கள். இதை தாண்டி தோழர்கள் சொன்னது போல அவர் தன்னுடைய எழுத்துக்களை விட்டுவிட்டு, அதாவது செஞ்சேனை வந்து ஜார்மன்னனை வீழ்த்திய பிறகு அதில் இருக்கிற படை வீரர்கள்லாம் வேறு வேறு துறைகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆசிரியராக, தச்சர்களாக, அப்படி போய் மக்கள் பணிகளில் போனாங்க. அப்படி எல்லா பணிகளிலும் செய்திருக்கிற தோழராக, ஒரு படை வீரனாக நான் அவரை பார்க்கிறேன். தோழர் மாதவராஜ் தோழர் சொன்னாங்க, அவர் எங்கேயாவது தலைமறைவானால் அவர் கதைகளை எழுதுவார். ஒரு 10 நாள் தலைமறைவானால் ஒரு சிறுகதை தொகுப்போடு வருவார் என்று தோழர் சொன்னார். இந்த அவையின் வாயிலாக சில காலம் தோழர் தலைமறைவாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.